கதிரவன் தோன்றும் காலையிலே. ஜெபம் பண்ண கடவோம். தேவனே, உமது பரிசுத்த ஸ்தலங்களிலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் பரிசுத்தமில்ல எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நாளின் அதிகால நேரத்திலே உம்மை துதிக்க உம்மை ஸ்தோத்திரிக்க நீர் தந்த உன்னதமான கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, எங்களோட வாழ்நாளிலே ஒரு நாளை கூட காண செய்த தயவுக்காம ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். காலைதோறும் அது கிருபைகள் புதிதாக இருப்பக்காம துதிக்கிறோம். இந்த நாளுக்கு தேவையான கிருபைனாலே எங்களாரும் தயவாக நிரப்பி வழிநடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தை என்கிற மன்னாவினாலே எங்கள் ஒவ்வொருடும் நீர் இடப்பட முடியாது நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். ஆண்டவரே, உமது மெல்ல சத்தத்தை நாங்கள் கேட்டு இந்த நாளிலும் அதன்படி நடக்கூடிய கிருபையை எல்லாருக்கும் கிருபையாக தந்து வழிநடத்த முடியாது நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். இந்த ஆராதனையில் தொடக்க முதல் முடிவரை உமது மகிமை பிரசனத்தினால் நிரப்பி எங்களாரையும் கண்ணோக்கி பார்த்து ஆசிரிக்க முடியாது ஜெபிக்கிறோம். நாங்கள் உம்மோடு ஐக்கியப்படக்கூடிய இந்த நேரத்திலே எந்த விதமான தடைகளும் வராதபடி எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாம மகிமைக்காக நாம் யாரும் இணைந்து கண்ணன் சிங்கதங்கள் 269வது பாடலை சேர்ந்து பாடுவோம். வான்புகழ் வல்ல தேவனை நித்தம் வாழ்த்திய துத்தியம் செய்திடுவோமே. கண்ணன் சிங்கதங்கள் 269 நாம் இணைந்து பாடுவோம். வான்புகழ் வல்ல தேவனையே நித்தம் வாழ்த்திய துத்தியம் செய்திடுவோமே. காத்திடும் கரமதின் வல்லமையை என்றும் கனிவுடன் பாடியே போற்றிடுவோமே. யாக்கோபின் ஏணியின் முன் நின்றவதாம் யாக்கோபின் தேவனே சேனையவதாம் யாத்திரையில் நம்மை சூழ்ந்திடும் கர்த்தர் நேத்திரம் போல் பாதுகாத்திடுவாரே. வான்புகழ் வல்ல தேவனையே நித்தம் வாழ்த்திய துத்திய செய்திடுவோமே. காத்திடும் கரமதின் வல்லமையை என்றும் கனிவுடன் பாடியே போற்றிடுவோமே. பட்சிக்கும் சிங்கங்கள் வாயிலிருந்து ரட்சித்தாரே வீரதானியேலின் தேவன் அற்புத அடையாள நிகழ்த்திய நித்தம் கர்த்தர் தம் சேனை கொண்டு காத்திடுவாரே. வான்புகழ் வல்ல தேவனையே நித்தம் வாழ்த்திய துத்திய செய்திடுவோமே. காத்திடும் கரமதின் வல்லமையை என்றும் கனிவுடன் பாடியே போற்றிடுவோமே. உக்கிரமாயெரியும் அக்கினி நடுவே சுற்றி உலாவின நித்திய தேவன் மாயை சாயலாய் திகழ்ந்திடும் கர்த்தர் மோத்தம் தன் தாசரை காத்திடுவாரே. வான்புகழ் வல்ல தேவனையே நித்தம் வாழ்த்திய துத்திய செய்திடுவோமே. காத்திடும் கரமதின் வல்லமையை என்றும் கனிவுடன் பாடியே போற்றிடுவோமே. சிறைச்சாலை கதவுகள் அதிர்ந்து நொறுங்க சீஷரை சிறை மீட்டா சத்திய தேவன் சத்ருவின் எண்ணங்கள் சிதறுண்டு மால சேனைகளின் கர்த்தர் காத்திடுவாரே. வான்புகழ் வல்ல தேவனையே நித்தம் வாழ்த்திய துத்திய செய்திடுவோமே. காத்திடும் கரமதின் வல்லமையை என்றும்
கனிவுடன் பாடியே போற்றிடுவோமே. அழைத்தனரே தம் மகிமை கண்டே எம்மை தெரிந்தெடுத்தாரே தம் சாயல் அணிய வலுவ விடாமலே காத்திடும் தேவன் மாசத்தோராய் தம் முன்னிறுத்திடுவாரே. வான் புகழ் வல்ல தேவனையே நேத்தம் வாழ்த்தியே துத்திய செய்திடுவோமே. காத்திடும் கரமதின் வல்லமையை என்றோ கனிவுடன் பாடியே போற்றிடுவோமே. மகத்துவ தேவன் வானில் ஆயத்தமாக மகிமையாய் நிற்கிறாய் சடுதியாய் இறங்க மணவாளன் வரும் வேலை அறியலாகாதே. மணவாட்டி சபையே நீர்விழிப்புடன் இருப்பே. வான் புகழ் வல்ல தேவனையே நித்தம் வாழ்த்தியே துத்திய செய்திடுவோமே. காத்திடும் கரமதின் வல்லமையை என்றும் கனிவுடன் பாடியே போற்றிடுவோமே. நம்மை நாமே உணர்ந்து பார்ப்போம். நம்முடைய நினைவினாலே, சிந்தனையினாலே, நம்முடைய செய்கையினாலே ஆண்டவரை துக்கப்படுத்தியதை உணர்ந்தவர்களா நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்பு அடையாளமாக நாம் யாரும் இணைந்து பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை இணைந்து சொல்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல வழியில் விட்டு வழிபாடு போனோம். தேவனே, எப்பொழுதும் இறக்க செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுபாவம் லட்சணமாக இருக்கிறதுனால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களை சங்கிலினாலே நாங்கள் கட்டுண்டவர்களாயினும் உருக்கமான உமது மிகுந்த இரக்கங்களினாலே எங்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையாக வேண்டிக் கொள்கிறோம். பரமண்டலில் இருக்கிற ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோ. தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். முறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் 127. 127ஆம் சங்கீதத்தை நாம் முறையாக வாசிப்போம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் வருதா? கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலர் விழித்திருக்கிறது வருதா? நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலைகளை தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுவது வருதா? அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் நம்பரா தூணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோடு பேசுவார்கள். நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக நாம் யாவரும் சேர்ந்து
அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய நாளுக்காக ஆண்டவரை போற்றுவோம். பரிசுத்த ஆவியானவரின் வரங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் தியானிப்பதற்கு தூய ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி வருகிறார். ஞானத்தை போதிக்கும் வரம் என்றால் என்ன என்பதை குறித்து நேற்றைய தினம் நாம் சிந்தித்தோம். இந்த நாளின் சிந்தனைக்கு ஆதாரமாக அதே 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிற அறிவை உணர்த்தும் வசனம், அறிவை உணர்த்தும் வரம் என்பதை குறித்து நாம் சில காரியங்களை திருமறையின் அடிப்படைகளை விளங்கி கொள்ள ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. இந்த அறிவை உணர்த்தும் வரம் இது இன்றைய நாட்களில் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் இன்றியமையாத தேவையாக இருக்கிறது. இந்த அறிவை உணர்த்தும் வரம் என்பதை பல விதமாய் இது போதிக்கப்பட்டாலும் நாம் விளங்கிக் கொள்வதற்காக நான் அதை சில தலைப்பிட்டு உங்களுக்கு நான் அதை சொல்ல விரும்புகிறேன். நான் சொல்லுகிற தலைப்பையும் தாண்டி ஆவியானவரின் சிந்தனைகள் அதில் இருக்கலாம். ஞானத்தை போதிக்கும் வரம் என்றால் அதையும் தாண்டிய சிந்தனைகள் வேதாகமத்திலே உண்டு. நாம் இன்னும் அதை ஆழமாய் அறிந்து கொள்வதற்கு இதை பிடித்து கொண்டு இன்னும் ஆழமாய் ஆண்டுடைய வசனங்களை தேடி ஆராய்ந்து செயல்பட நாம் அழைக்கப்படுகிறோம். அதே போல இந்த அறிவை உணர்த்தும் வரம் என்பது, இதை குறித்தும் சில சிந்தனைகளை நான் சொல்லும் பொழுது இதுதான் என்று நாம் பிடித்து கொள்ளாமல் இதற்கு மேலும் இந்த அறிவை உணர்த்துகிற காரியங்கள் எது ஆண்டவரே, அது எனக்கு வேண்டும் ஆண்டவரே, நான் அதை செயல்படுத்த வேண்டும். முதலாவது எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே அதை சொந்தமாக்கி கொண்டு அதை மற்றவர்களுக்கு நான் செயல்படுத்துகிற ஒரு கருவியாய் நான் மாற வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போம். இந்த வரங்களை பெற்றுக்கொள்வதிலே எந்த விதமான பெருமையின் எண்ணங்கள் தலை தூக்கும் என்றால் இந்த வரங்கள் பெற்றுக்கொள்வதிலே அர்த்தம் இல்லை. இந்த வரங்களை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரின் சமூகத்திலே தாழ்த்தி பணிந்து குனிந்து நொறுங்குண்ட இதயத்தோடு அவருடைய சமூகத்திலே விழுந்து கிடக்கிறோமோ, நம்ம எந்த அளவு ஆண்டுடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோமோ, எந்த அளவு அவருடைய சமூகத்திலே நம்முடைய இதயத்தை ஊற்றி ஆழமாய் ஜெபிக்கிறோமோ, எந்த அளவுக்கு அவரை நாம் விசுவாசிக்கிறோமோ அந்த அளவிலே ஆண்டவர் தம்முடைய ஆவியின் வரங்களினால் நம்மை நிரப்ப முடியும் என்ற உண்மையை நாம் கற்றுக்கொள்வோம். இந்த அறிவை உணர்த்தும் வரம் என்பது, அறிவை உணர்த்தும் வசனம் அல்லது அறிவை உணர்த்தும் இந்த ஆவியின் வரம் என்பது, முதலாவது உங்களோடு கூட ஒரு காரியத்தை பகிர்ந்து கொள்கிறேன். மனதின் யோசனைகளை அறிவது. நாம் ஏற்கனவே சொன்னது போல அறிவை உணர்த்தும் வரம் என்பது முழுக்க முழுக்க இந்த மனிதனையும் ஆண்டவர் படைத்த இந்த இயற்கையின் படைப்புகளையும் நாம் அறிந்து கொள்ளவும் அவர்களுடைய சிக்கல்களை தீர்ப்பதற்காக ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் பயன்படுத்தி பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு இதை செயல்படுத்துவதின் அடையாளமாக இருக்கிறது. சொல்லப்போனால் ஞானத்தை போதிக்கும் வரம், இந்த அறிவை உணர்த்தும் வரம் என்ற அந்த ஞான வரங்கள் தீர்க்க தரிசன வரங்களோடு அது தொடர்புள்ளதாக இருக்கிறது. அந்த சிந்தனையோடும் இதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். மனதின் யோசனைகளை அறிவது. பிறருடைய மனதில் இருக்கிறத நாம் அறிய முடியாது. நாம் அநேக வேளைகளை சொல்லுவோம், உங்கள் மனதின் யோசனையை அறிவதற்கு நான் என்ன கடவுளா? நாமும் கூட சிலரிடத்தில் வேதனைப்படுவோம், என்னுடைய நினைவுகளை அறிவதற்கு நீங்கள் என்ன கடவுளா என்று சொல்லுவோம். ஆனால் தேவ ஆவியானவர் இந்த அறிவை உணர்த்தும் வரத்தினால் ஒரு மனிதனை நிரப்பும் பொழுது அவர்கள் மனதின் யோசனைகளை அறிந்து கொள்ளும் ஒரு கிருபைகளை முதலாவது கொடுக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர் அவருடைய மனதிலே நினைப்பதை அவர் அறிந்தார். சொல்லப்போனால் எடுத்துக்காட்டாக மத்தேயு 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் முதல் வாஸ்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார். நீ எழுந்து நட என்று சொல்லுகிறார். உடனே வேதபாரகர்கள் மனதில் நினைக்கிறார்கள், வேதபாரகர்கள் சிலர்
இவன் தேவ தூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன என்று அந்த நினைவுகளை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நினைவுகளை வெளிப்படுத்துகிறார், மனதின் யோசனைகளை அவர் வெளிப்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே இந்த மனதின் யோசனைகளை வெளிப்படுத்துகிற தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் எலியா தீர்க்கதரிசி, அவரை குறித்து ஒரு சீரிய ராஜா கண்டுகொண்ட ஒரு உண்மை என்ன தெரியுமா? சீரிய ராஜா இந்த இஸ்ரவேல் ராஜாவை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக, அவனை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு இடத்திலே பாளையம் இறங்குகிறான். ஆனால் எலியா தீர்க்கதரிசி இந்த ராஜாவினிடத்திலே இந்த இடத்திலே எதிரி பாளையம் இறங்குவான், அந்த இடத்திற்கு நீர் போக வேண்டாம் என்று அவர் தடை செய்வார். இந்த சீரிய ராஜா குழம்பி போவார். இது எப்படி சாத்தியம் என்று அவர் கேட்டவுடனே, இது யார், இங்கிருக்கிற ஒற்றர் யாராவது இதை சொல்லிக் கொடுக்கிறார்களா என்று கோபப்படுவான். அப்பொழுது அந்த அவனுடைய சேவகரில் ஒருவன் சொல்லுவான், இல்லை எஜமானே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிறதையும் ஒரு இஸ்ரவேலில் இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி உணர்ந்து கொள்ளுவார். அவருடைய பெயர் எலியா என்று சொல்லுகிறார். அந்த பகுதி 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்திலே அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ மனதின் யோசனைகளை, அது அருகாமல் இருக்கலாம், தூரத்தில் இருக்கலாம், நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் எப்படி நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்கிறாரோ, அவர் தூரத்திலிருந்து நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்கிற ஆண்டவர். நம்ம ஆண்டவரை விட்டு தூரமாக போகலாம், ஆனால் நம்முடைய நினைவுகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய பிரச்சனைகளை அறிந்திருக்கிறார். அப்போ மனதின் யோசனைகளை அறிவது இந்த அறிவை உணர்த்தும் வரத்தின் ஒரு முக்கியமான ஒரு பங்காக இருக்கிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 45 முதல் 51 வசனங்களை வாசித்து பார்ப்போம் என்றால், அங்கே நாத்தான்வேல், அவனை பார்த்தவுடனே ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன், நீ அத்திமரத்தின் கீழே இருக்கும் பொழுதே நான் உன்னை அறிந்தேன் என்று ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். மனதின் யோசனையை அறிந்த ஆண்டவர். அதே யோவான் 4ஆம் அதிகாரத்திலே ஒரு சமாரிய பெண், அவள் மனதில் என்ன இருக்கிறது எல்லாவற்றையும் ஆண்டவர் வெளிக்கொண்டு வந்தார். வெளிக்கொண்டு வந்த மாத்திரத்திலே இவர்தான் மேசியா என்பதை அவள் புரிந்து கொண்டாள், உணர்ந்து கொண்டாள். அதை அறிந்து மற்றவர்களுக்கு அவள் அறிவிக்கிறவளாய் மாறினாள். இன்னும் சொல்லப்போனால் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திலே பேதுரு அப்போஸ்தலன், அனனியா சப்பீராள், இவருடைய மனதில் இருக்கிற அந்த தீய எண்ணங்களை அவர் அறிந்து அதை வெளிக்காட்டினார் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. மனதின் யோசனைகளை அறிவது. ஒருவேளை நாம் இறைவன் அல்ல, ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆவியின் வரத்தினால் ஒரு மனிதனுடைய யோசனை என்ன, அது நல்லதா அது கெட்டதா, இந்த மனதின் யோசனைகளில் இருக்கிற குழப்பங்கள் என்ன, பிரச்சனைகள் என்ன, இந்த மனதுக்கு உள்ளே இருக்கிற காரியங்கள் என்ன என்பதை ஒரு மனிதன் இந்த ஆவியின் வரத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு கிறிஸ்தவன் அதை அறிந்து கொள்ள முடியும் என்ற செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த அறிவை உணர்த்தும் வரம் என்பதில் இருக்கிற முதல் சிந்தனை மனதின் யோசனைகளை அறிவது. இரண்டாவதாக நாம் விளங்கிக் கொள்வதற்காக, இந்த அறிவை உணர்த்தும் வரம் என்பது தேவனுக்கு விரோதமான எந்த எண்ணங்களையும் திட்டங்களையும் கண்டுபிடித்து அதை எச்சரிப்பது. தேவனுக்கு, ஆண்டவருக்கு விரோதமான எந்த எண்ணங்களையும் திட்டங்களையும் கண்டுபிடித்து அதை குறித்த ஒரு எச்சரிப்பின் செய்தியை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த அறிவை உணர்த்தும் வசனம் என்னும் இந்த வரம் கிறிஸ்தவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்படுகிறது. அவர் நம்மை கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் அவர் ஜனங்களை கண்டித்து நடத்துவார் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்த ஒரு விளக்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். அப்போ இதை குறித்த ஒரு கண்டித்து உணர்த்துதல் இன்றைய திருச்சபைக்கு அவசியம். பழைய ஏற்பாட்டின் காலங்களில் சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் ராஜாவை எச்சரிக்கிறார். நீர் இதை மறைத்து விட்டீர், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டீர், தேவனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் வேறு ஒன்று இல்லை என்று 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 13 முதல் 22 வசனங்களை வாசித்து பார்த்தோம் என்றால், அங்கே சவுல் ராஜாவை அந்த மனதிலே ஆண்டவருக்கு விரோதமாய் இருக்கிற அந்த பெருமையின் எண்ணங்கள், பாவத்தின் எண்ணங்களை கண்டுபிடித்து அவர் எச்சரித்து உணர்த்துகிறார். அதே போல நீங்கள் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்போம் என்றால், அங்கே தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாபெரும் பாதகத்தை அவர் செய்தார். உரியாவின் மனைவியை அவர் எடுத்துக்கொண்டார். அது நிமித்தமாக நாத்தான் தீர்க்கதரிசி அங்கே வந்து இந்த தாவீதை அவர் எச்சரிக்கிறார்.
தாவீதுடைய பிரச்சனைகளை அவர் உணர்த்தி அவனை எச்சரித்து பாவ மன்னிப்புக்கு நேராக வழி நடத்துகிறார். புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன் இந்த எச்சரிப்பின் ஊழியத்தை அவர் செய்தார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, விரியன் பாம்பு குட்டிகளே என்று அழைக்கிறார். வரும் கோபத்திற்கு நீங்கள், தண்டனைக்கு நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கிறார். இதே யோவான் ஸ்நானகன் தான் யோரோதுவை எச்சரித்தார். அவனுடைய தவறான உறவுள்ள வாழ்க்கை, தவறான நிலையுள்ள வாழ்க்கையை அவர் எச்சரித்தார் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. தேவனுக்கு விரோதமான எந்த எண்ணங்களையும் எந்த திட்டங்களையும் எச்சரித்து உணர்வடைய செய்வது இந்த அறிவை உணர்த்தும் வரம். இது இல்லை என்றால் எந்த மனிதனும் இதை செய்ய முடியாது. இது இல்லை என்றால் உணர்வு இருக்காது. இது இல்லை என்றால் எந்த மனிதனுக்குள்ளும் மனம் திரும்புதல் இருக்காது. அது உண்மை. அருமையானவர்களே, இன்றைய திருச்சபையில் இது அதிகமாய் தேவை. நம்முடைய திருச்சபையில் தேவனுக்கு விரோதமான திட்டங்கள், எண்ணங்களை கொண்ட மனிதர்கள், அதே போல சமூகத்தில் இறைவனுடைய திட்டங்களுக்கு விரோதமான செயல்பாடுகள், எண்ணங்களை கொண்ட நிலைப்பாடுகள், இதையெல்லாம் நாம் கண்டித்து உணர்த்துகிற கிருபைகளை இந்த ஆவியானவரின் வரத்தின் மூலமாய் நாம் பெற வேண்டும் என்ற வேட்கை நமக்குள்ளே எழும்ப வேண்டும். ஏதோ அங்கே ஒருவர் இங்கே ஒருவர் மாத்திரம் எழுந்து இதை சொன்னால் போதாது. திருச்சபையின் அத்தனை பேரும் ஒருவருடைய குற்றங்களை உணர்ந்து அதை கண்டித்து உணர்த்தி அந்த தவறான வழியிலிருந்து அவர்களை திருப்புகிற மக்களாய் மாற வேண்டும். இதை சொல்லும் பொழுது ஒருவேளை இன்றைய நாட்களில் குற்றத்தை மற்றவரிடத்திலே சொல்லி அந்த மனிதரை குறித்து தவறாய் மதிப்பிடுகிற காரியம்தான் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிறது. அது இன்றைக்கு எல்லா மக்களிடத்திலும் இருக்கிறது, கிறிஸ்தவர்களிடத்திலும் இருக்கிறது, பொது ஜனங்களிடத்திலும் இருக்கிறது. சொல்லப்போனால் கிறிஸ்தவரிடத்தில் அது ஏராளமாக இருக்கிறது. பிறர் குற்றங்களை பிறரிடத்திலே பகிர்ந்து கொண்டு அவர்களை எப்படியாவது தவறான மனிதர்கள் என்று சித்தரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுகிறவர்கள் அநேகம் இருக்கலாம். ஆனால் அது அல்ல. அவருடைய குற்றங்களை அறிந்து கொண்டு அவர்களை சரியான பாதைகளை நடத்துகிற தேவ ஆவியானவரின் வரத்தை பெற்ற ஜனங்களாய், ஆண்டவரே என்னை மாற்றும், எனக்கு அப்படிப்பட்ட வரத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று அந்த தைரியமான இந்த வரத்தை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக, இந்த அறிவை உணர்த்தும் வரத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான காரியம் பெயர் சொல்லி அழைத்தல். இன்றைய நாட்களிலே அநேக ஊழியர்கள் பெயர் சொல்லி அழைப்பது ஒரு இயல்பான காரியமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த பெயர் சொல்லி அழைத்தல் என்பது அறிவை உணர்த்தும் இந்த வரத்திற்குள்ளே அடங்கி இருக்கிற ஒரு முக்கியமான செயல்பாடு. பெயர் சொல்லி அழைப்பது அன்று இருந்தது இன்று இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. பரிசுத்த ஆவியானவர் அன்றும் இன்றும் அதே வல்லமையோடு அவர் செயலாற்றி கொண்டிருப்பது உண்மை என்றால், அன்றைய நாட்களில் நடந்த அதே அற்புதங்கள் இன்றும் நடைபெறும் என்பதிலே மாற்றமில்லை. சில ஊழியர்கள் அவர்கள் சொல்லுகிற அந்த பெயர் சொல்லி அழைத்தல் என்பது உண்மையாகவே ஆவியானவரின் அந்த அறிவை உணர்த்தும் வரத்தின் மூலமாய் வெளிப்படுகிறது. இன்னும் சிலர் இதை வேண்டுமென்றே எப்படியாவது இந்த பெயர் சொல்லும் வரம் இருந்தால்தான் ஜனங்கள் தன்னை ஒரு ஊழியக்காரனாய் ஏற்றுக்கொள்வார்கள் என்று மனம் பதறி இந்த வரம் தனக்குள்ளே இருக்கிறது என்று கற்பனைகளை செய்து கொண்டு இதை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை இந்த வரங்களை எல்லாம் நம்ம தியானித்து முடித்த பிற்பாடு இந்த வரங்களை அறிந்து கொள்வது என்ற ஒரு தலைப்பையும் நாம் தியானிக்க வேண்டும். அதையும் கிறிஸ்தவர்கள் கண்டுகொள்ள வேண்டும். இந்த வரங்கள் பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்படுகிறதா அல்லது இந்த வரங்களில் இருக்கிற மாய்மாலங்கள் என்ன, இதையும் நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். எனவே நாம் இதை குறித்து தொடர்ந்து தியானித்து இந்த தியானத்திலே எங்களோடு கூட இணைந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த பெயர் சொல்லி அழைக்கின்ற இந்த வரம் அநேக பெரிய பெரிய ஊழியர்கள் அல்லது ஒரு சாதாரண ஊழியர்களாக இருக்கலாம். பெயர் சொல்லி அழைத்தல் என்பது ஏதோ ஒரு பெரிய ஊழியர்கள் தான் இதை செய்ய வேண்டும் என்று அல்ல. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் எந்த மனிதனையும் இதற்கு பயன்படுத்த முடியும். அவர் நம்முடைய பெயர்களை சொல்லி நம்முடைய தவறுகளை உணர்த்தவோ நம்மை சரியான பாதையிலோ நடத்தவோ அவர் முற்படுகிறார். இதை குறித்து நம்ம சமீபத்தில் நிறைய காரியங்களை கேள்விப்படுகிறோம். அநேகர் சாட்சியாக சொல்லுவார்கள், நான் இந்த பாவத்திலே விழுந்திருந்தேன், இந்த பாவத்திலே விழுந்து எனக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமில்லை என்று நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறியாத மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்திலே கலந்து கொண்டேன், ஆண்டவர் என்னை பெயர் சொல்லி அழைத்தார் என்ற செய்தியை நம்ம கேட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த பெயர் சொல்லி அழைப்பது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எரிகோவின் அந்த வீதிகளை செல்லும் பொழுது சகேயு என்ற ஒரு மனிதன், அவன் குள்ளமான உருவமாய் இருந்தபடியினால் கர்த்தர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடி, இயேசு கிறிஸ்து என்னை பார்க்கக்கூடாது, நான் அவரை பார்க்க வேண்டும் என்று ஒரு காட்டத்தி மரத்திலே ஏறி அந்த இலைகளோடு தன்னை மறைத்து கொண்டு அங்கே இருக்கிறான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவ்வளவு கூட்டத்திற்கு மத்தியிலும் அந்த காட்டத்தி மரத்திற்கு கீழே வந்தவுடனே
சகேயுவே இறங்கி வா என்று அவனை அழைத்தார். இவனுக்குள்ள ஒரு பெரிய ஆச்சரியம், என்னுடைய பெயர் எப்படி ஆண்டவருக்கு தெரியும்? அன்று முதல் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாகிறது. அவனுடைய அநியாயமான வாழ்க்கையிலே ஒரு முற்றுப்புள்ளி அங்கே வைக்கப்படுகிறது. தவறான வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர் நம்முடைய தேவன். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன். கோரேஸ் என்ற ஒரு மனிதனை அவன் ஆண்டவரை அறியாதிருந்தும் அவனை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்து தன்னுடைய நாமத்தை அவனுக்கு தரிப்பித்தார். அப்போ இந்த பெயர் சொல்லி அழைப்பது என்பது இந்த அறிவை உணர்த்தும் வரத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு குணாதிசயம். ஒருவேளை ஆவியானவரின் வரங்களின் துணையோடு இதை செய்ய வேண்டுமே ஒழிய, இதை நாம் வலிந்து கொண்டு இது எனக்கு இருக்கிறது என்று நினைத்து நாம் செய்வது அது தவறான நிலைக்கு நம்மை கொண்டு போய் விடுகிறது. அநேக ஊழியர்கள் அந்த தவறை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட மாய்மாலமான காரியங்களில் விழுந்து விடாமல், பரிசுத்த ஆவியானவரே இந்த அறிவை உணர்த்தும் வரத்தினால் என்னை நிரப்பும் என்று ஆவலோடு கேட்கும் பொழுது ஆண்டவர் இந்த சத்தியங்களின் உண்மைகளை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். நான்காவதாக, இந்த அறிவை உணர்த்தும் வரம் என்பது எதிர்வரும் தீமைகளை வெளிப்படுத்தி அதிலிருந்து ஜனங்களை பாதுகாப்பதை குறிக்கிறது. தீமைகள் பெருத்து போன உலகத்தில் ஏற்கனவே நாம் அறிந்தோம் அல்லவா, இந்த இரண்டு வரங்களும் தீர்க்க தரிசன வரத்தோடு தொடர்புடையது. எதிர்வரும் தீமைகளை முன்கூட்டியே எச்சரித்தல் இந்த அறிவை உணர்த்தும் வரம். அநேக ஜனங்களுக்கு அது தெரிவதில்லை. நாம் அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்து வைக்கிறோம், நமக்கு முன்னால் என்ன இருக்கிறது என்பதை கற்றறியாத ஞானமில்லாத ஜனங்களாய் அநேகர் இருக்கிறார்கள். எனவே இந்த எதிர்வரும் தீமைகளை இனம் கண்டுகொண்டு அதை முன்கூட்டியே அறிவித்து ஒரு திருச்சபையையோ ஒரு கிறிஸ்தவ விசுவாசியையோ அல்லது பொதுவான சமூகத்தையோ எச்சரிக்கின்ற ஒரு உன்னதமான ஊழியம் இந்த அறிவை உணர்த்தும் வரத்திலே இருக்கிறது என்ற செய்தியை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அதற்கு எடுத்துக்காட்டாக அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பரிசுத்த பவுல் 100க்கு அதிபதியோடு இணைந்து இத்தாலி தேசத்திற்கு அவர் செல்லுகிறார். அவர் ராயனுக்கு அபயமிட்டபடியினால் அவரை அங்கே கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு அவர்கள் கப்பல் பயணம் செல்லுகிறார்கள். போவதற்கு முன்பதாகவே பவுல் எச்சரிக்கிறார், மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். அந்த எச்சரிப்பை மீறி போகிறாங்க. அங்கே ஒரு பெரிய ஒரு நாசம், பெரிய ஒரு பிரச்சனை, பெரிய நிலையிலே மக்கள் அங்கே பாதிக்கப்படுகிற ஒரு செயல்கள் எல்லாம் அதற்கு பின்னால் சொல்லப்படுகிறது. அப்படியானால் இந்த அறிவை உணர்த்தும் வசனம் என்பது எதிர்வரும் தீமைகளை சொல்லி எச்சரிப்பது, எதிர்வரும் பிரச்சனைகளை சொல்லி ஜனங்களை எச்சரிப்பது. அடுத்ததாக, ஐந்தாவதாக, இந்த அறிவை உணர்த்தும் வசனம் என்பது நியாயம் விசாரித்தல் என்பதில் அடங்கியிருக்கிறது. நியாயம் விசாரித்தல். சாலமோன் ராஜாவுக்குள்ளே இந்த நியாயம் விசாரிக்கக்கூடிய ஞானம் அவருக்குள்ளே இருந்தது. சாலமோன் ராஜாவிடத்திலே சொப்பனத்திலே ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் கேள். அப்பொழுது இந்த சாலமோன் ராஜா ஒரு பெரிய ஐஸ்வர்யத்தை கேட்கவில்லை, பெரிய ஆளுகையை கேட்கவில்லை. மாறாக அவர் கேட்கிற காரியம், ஆண்டவரே, என்னுடைய தகப்பனுடைய இடத்திலே இவ்வளவு பெரிய இடத்திலே என்னை ராஜாவாய் வைத்திருக்கிறீர், போக்குவரத்து அறியாத சிறு பிள்ளையாய், நானோ போக்குவரத்து அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். இந்த இவ்வளவு பெரிய ஜனங்களை நியாயம் விசாரிக்க வேண்டுமே, எனக்கு அந்த அறிவு ஞானம் வேண்டும் ஆண்டவரே என்று கேட்கிறார். ஆண்டவர் இந்த சாலமோன் அதை கேட்ட உடனே அதை கொடுக்கிறார். நீ ஐஸ்வர்யத்தை கேட்கவில்லை, நீ ஞானத்தை கேட்டபடியினால் இந்த நியாயத்தை விசாரிக்கும் இந்த ஞான வரத்தை உனக்கு தருகிறேன், நீ கேட்காத ஐஸ்வர்யத்தை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி இந்த சாலமோனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்திலே இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோனை பார்க்கிலும் ஞானமுள்ள ராஜா இல்லை என்று சொல்லப்படும் அளவுக்கு அவர் ஆண்டவரின் பார்வையிலே, உலகத்தின் பார்வையிலே உயர்த்தப்பட்டார். அவர் நியாயம் விசாரிக்கிறதிலே ஒவ்வொரு அர்த்தங்கள் இருந்தாலும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு சம்பவம், அவருடைய ராஜ்யபாரத்தின் நாட்களிலே 2 தாய்மார்கள் அங்கே வருகிறார்கள், ஒரு குழந்தை. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த 2 தாய்மார்களும் வந்து இது என்னுடைய குழந்தை என்று சொல்லுகிறார்கள். இப்பொழுது இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு நியாயத்தை கொடுக்க வேண்டும். என்ன செய்யலாம்? உடனே சாலமோன் ராஜா அந்த குழந்தையை எடுத்து அதை 2ஆக நான் வெட்டி 2 பேருக்கும் பங்கு போட்டு கொடுக்கிறேன் என்ற ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பொய்யான தாய் அவள் சொல்லுகிறாள், அவள் அமைதியாக இருக்கிறாள்,
இப்படி நடந்தால் நல்லது தானே, இது எனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாம் என்ற நிலைப்பாட்டிலே அவள் இருக்கிறாள். ஆனால் உண்மையான தாயோ மனம் பதறி, இந்த குழந்தை எனக்கு கூட வேண்டாம், அவளிடத்திலே இருக்கட்டும், அது நன்றாய் வளர்ந்தால் சரி என்று சொல்லுகிறாள். இதை வைத்து இந்த உண்மையான குழந்தையின் உண்மையான தாய் என்பதை இந்த சாலமோன் ராஜா கண்டுபிடித்தார் என்று செய்தி சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, சாலமோன் ராஜாவுடைய அந்த ஞானத்திற்காக பல செய்திகள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்படாத செய்திகளும் இருக்கிறது. அந்த நீதிமொழிகள் அநேகருக்கு அறிவை உணர்த்தி கொண்டே இருக்கிறது. அவர் எழுதிய பிரசங்கியின் புஸ்தகம் இந்த உலகத்திலே எது அறிவான காரியம், எது ஞானமுள்ள காரியம் என்பதை நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய ஊழியத்தின் பாதையில் இந்த நியாயம் விசாரித்தலிலே ஜனங்களுக்குள்ளே அநேக காரியங்களை சரியாக அவர் செய்தார். நியாயத்தை அறிந்த நியாயாதிபதிகள் என்று அழைக்கப்பட்ட வேதபாரகர்கள், பரிசேயர்கள், பிரதான ஆசாரியர்கள் இவர்கள் எல்லாம் அநீதிகளை செய்து கொண்டிருந்த நாட்களிலே ஆண்டவர் மிக எளிதாக நியாயங்களை செய்தார். விபச்சாரத்திலே கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட ஒரு பெண், அவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று எல்லாரும் ஆக்ரோஷமாக சுற்றி நிற்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஆக்ரோஷமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் மிக எளிதாக, உங்களில் பாவமில்லாதவன் எவனோ அவன் முதலாவது கல்லை இவள் மீது எறியட்டும். பாருங்க, அவர் நியாயம் விசாரிக்கிற அந்த அற்புதமான செயல்பாடு. எல்லாரும் கற்களை கீழே போட்டுவிட்டு அவர்கள் போய்விட்டார்கள். அப்படி என்றால் இந்த அறிவை உணர்த்தும் வரம் என்பது ஜனங்களுக்குள்ளே இருக்கிற அநீதிகளை களைந்து, எதுங்கெல்லாம் நியாயமில்லையோ அந்த நியாயத்தை உணர்த்துகின்ற வரம். பிரியமானவர்களே, இது எல்லாருக்கும் இது கிடைப்பதில்லை. இந்த அறிவை உணர்த்தும் வரத்தை பெற்றிருப்போம் என்றால் அதில் இருக்கிற இந்த நியாயத்தை எடுத்து சொல்லும் வரம். இன்றைய நாட்களில் நியாயத்தை வாயை திறந்து சொல்லக்கூட இயலாதவர்களாய் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநீதிகள் பெருக பெருக தங்களையே சமரசப்படுத்திக் கொள்கிற மக்கள் இருக்கிறார்கள். தலைக்கு மேலே வெள்ளம் போய்விட்டது, இனி ஜான் போனால் என்ன, முலம் போனால் என்ன என்று தங்களை சமரசப்படுத்தி கொண்டு எந்த அநியாயத்தையும் சொல்வதற்கு வாய் திறக்காமல் வாழ்கின்ற ஜனங்கள் இந்த பரிசுத்த ஆவியானவரின் வரத்தை பெறவில்லை என்பதுதான் அர்த்தம். பிரியமானவர்களே, நம்முடைய பிரச்சனை எதுவோ, அநீதி எதுவோ, அதற்கு மத்தியில் இந்த நியாயம் சொல்லுகிற அந்த பண்பு இந்த அறிவை உணர்த்தும் வரத்தின் மூலமாய் கிடைக்கிறது. அடுத்ததாக, ஆறாவதாக, இந்த அறிவை உணர்த்தும் வரம் என்பது தரிசனங்கள், சொப்பனங்களின் உண்மையை கண்டறிந்து உணர்த்துதல். வேதம் சொல்லுகிறது, அநேக சொப்பனங்கள் வியர்த்தமாக இருக்கிறது. வியர்த்தமான சொப்பனங்கள், எல்லா சொப்பனங்களுக்கும் நம்ம மனதை போட்டு நாம் குழப்பிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வாழ்க்கையில் நடைபெறுகிற துக்கமான சம்பவம், நம்முடைய நினைவுகள், நாம் அன்று நாள் முழுவதும் சந்தித்த பிரச்சனைகள், நம்முடைய பிரயாணங்கள், இதிலிருந்தும் சொப்பனங்கள் வருகிறது. அநேக சொப்பனங்கள் வியர்த்தமாக இருக்கும். ஆனால் சில சொப்பனங்கள், சில தரிசனங்கள் மனிதனுக்குள்ளே கிடைக்கிறது. அதை கண்டுபிடித்து அதனுடைய அர்த்தத்தை உணர்த்துதல் இதிலே அடங்கி இருக்கிறது. நாம் ஏற்கனவே சொன்னது போல யோசேப்பு, தானியேல் இவர்கள் இந்த ஞான வரங்களை உடையவர்களாக இருந்தார்கள். யோசேப்புக்குள்ளே இறைவனின் திட்டங்களை அறிகிற ஞானத்தை போதிக்கும் வரம் இருந்தது. அவர் தன்னை குறித்து ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார் என்பதை குறித்த தரிசனங்களை காண்கிறார். அதே வேளையில் பார்வோனின் சொப்பனங்களுக்கு அவர் பதிலை கொடுக்கிறார். அறிவை உணர்த்துகிற வரத்தில் அடங்கியிருக்கிற ஒரு முக்கியமான செய்தி, இந்த தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அதனுடைய உண்மை நிலையை கண்டறிந்து உலகத்திற்கு சொல்லுதல், மனிதர்களுக்கு சொல்லுதல். அதே போல தான் தானியேல், அங்கே நேபுகாத் நேச்சார் சொல்லுகிறார், சொப்பனத்தை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும், அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் தான் சொல்லணும். எல்லா கல்தேயர்களும் அங்கே மிகவும் குழம்பி போகிறார்கள். எப்படி ராஜாவே, நீ சொப்பனத்தை சொன்னால்தானே அர்த்தத்தை சொல்ல முடியும். ஆனால் பாருங்கள், தானியேலுக்குள்ள இருந்த ஞானத்தின் ஆவியானவர் சொப்பனத்தையும் சொன்னார், அர்த்தத்தையும் சொன்னார். அப்போ தரிசனங்கள், சொப்பனங்கள் இதை கண்டறிந்து அதற்குரிய சரியான விளக்கத்தை கொடுப்பது, மக்களை எச்சரித்து அந்த தீமை நின்று அவர்களை பாதுகாக்கவும் அவர்களை சரியான வழியில் நடத்தவும் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சொப்பனங்களையும் தரிசனங்களையும் கண்டுபிடித்து அதை உணர்த்துகின்ற ஒரு ஆற்றல் இந்த அறிவை உணர்த்தும் வரத்திலே இருக்கிறது என்ற செய்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைவாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம்,
இந்த அறிவை உணர்த்தும் வசனம், அறிவை உணர்த்தும் வரம் என்பது நல் ஆலோசனை வழங்குதல். நல் ஆலோசனை வழங்குதல். இதற்கு மேலும் இதற்குள்ளே இருக்கிற பொதிந்திருக்கிற உண்மைகளை நாம் வேதத்திலே கண்டுகொள்ள முடியும். ஆனால் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற இந்த 7வது காரியம், இந்த அறிவை உணர்த்தும் வரம் என்பது நல்ல ஆலோசனைகளை, அதாவது ஆலோசனை இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நல் ஆலோசனைகளை வழங்குவதற்காக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு உன்னதமான ஆற்றல் இந்த அறிவை உணர்த்தும் வரம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சரியான ஆலோசனை இன்றைக்கு மனிதர்களுக்கு கிடைப்பதில்லை. சரியான ஆலோசனை தலைவர்களுக்கு கிடைப்பதில்லை. சரியான ஆலோசனை விசுவாசிகளுக்கு கிடைப்பதில்லை. இந்த ஆலோசனை இல்லை என்பதனால் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள், சீர்கட்டு போகிறார்கள். அவருடைய வாழ்க்கையை மறுபடியும் கட்டி எழுப்புவது இயலாத காரியமாக இருக்கிறது. இந்த சரியான ஆலோசனை இல்லை என்பதனால் அநேக குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குழப்பங்கள் இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை இருக்கிறது. விவாகரத்தளவுக்கு அது செல்லுகிறது. கணவன் மனைவிக்குள்ளே யாருக்கு இந்த ஆலோசனை வேண்டும் என்பதை சொல்ல திராணியற்ற ஊழியர்களும் விசுவாசிகளும் இன்றைக்கு இருக்கிறபடியினால் அநேக குடும்பங்களில் இந்த குழப்பங்கள் இருக்கிறது. ஆலோசனையை, நல்ல ஆலோசனையை வழங்குகின்ற ஒரு வரம். அவருடைய பிரச்சனைகள் என்ன, அதற்கு அவர்களுக்கு ஒரு தீர்வை சுட்டி காட்டுகின்ற வரம், அவர்களை தீர்வுக்கு நேராக அழைத்து செல்லுகின்ற ஒரு வரம் இந்த அறிவை உணர்த்தும் ஆற்றலில் அடங்கியிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. இளைப்படைந்தவர்கள், நசல் கொண்டவர்கள். ஒரு மேய்ப்பன் இருக்கிறார் என்றால் அந்த மேய்ப்பனுடைய ஆடுகளிலே எல்லாம் திடகாத்திரமாக இருக்காது. சில ஆடுகள் திடகாத்திரமாக இருக்கும், சில ஆடுகள் நசல் கொண்டதாக இருக்கும், சில ஆடுகள் நடக்க முடியாதவைகளாக இருக்கும், சில ஆடுகள் பலவீனப்பட்டிருக்கலாம். அப்போ எல்லா நிலையிலும் இருக்கிற ஆடுகள், ஒரு திருச்சபையிலே இப்படிப்பட்ட மக்கள் இருக்கலாம். இதிலே யாருக்கு என்ன ஆலோசனை தேவை என்பதை பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு கண்டுபிடித்து சொல்வதுதான் இந்த அறிவை உணர்த்துகின்ற வரம். இதே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேசியாவின் ஊழியத்தை குறித்த ஒரு செய்தி அங்கே சொல்லப்படுகிறது. அந்த கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்ற செய்தியை இயேசு கிறிஸ்து அந்த தொழுகை கூடத்திலே வந்து வாசித்தார் அல்லவா. அந்த செய்தியில் அடங்கியிருக்கிற காரியம் பார்த்தீங்கன்னா அது இந்த ஆலோசனை என்னும் ஆற்றுப்படுத்தும் செய்தியின் ஒரு ஆவியின் வரமாய் இருக்கிறது என்ற செய்தி அங்கே சொல்லப்படுகிறது. அங்கே சொல்லப்படுகிறது, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுப்பதற்காக ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்கள், சிறைப்பட்டு போனவர்கள், அநேக தீமையினால் பாதிக்கப்பட்டவர்கள், இவர்களுக்கு நல்ல ஆலோசனையை கொடுப்பதற்காக கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணினாரோ அதே போல பிரியமானவர்களே, ஒவ்வொரு விசுவாசியையும் ஆண்டவர் தம்முடைய அறிவை உணர்த்தும் வரங்களினால் அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். நாம் அநேக வேளைகளை இதை கேட்பதில்லை, இதை நாடுவதில்லை. இது யாரோ ஒருவருக்கு கொடுக்கப்பட்ட வரம், எனக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை என்று சொல்லுவோம். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவரே இந்த அறிவை உணர்த்தும் வரத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. இதில் இருக்கிற இந்த ஆலோசனை கொடுக்கிற வரம், பிறரை தேற்றுகின்ற இந்த வரம், பிறருக்கு நல்ல அறிவை புகட்டி அவர்களை ஆற்றுப்படுத்தி அவருடைய தீமைகள், வியாதிகள், பிரச்சனைகள், துன்பங்களுக்கு மத்தியில் அவருடைய போராட்ட மனதை ஆண்டவருக்கு நேராய் விசுவாச மனதாய் திருப்பக்கூடிய இந்த ஆற்றலின் வரத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று கேட்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்த நாட்களிலே மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருக்கிற ஜனங்களை பார்த்து அவர் மனதுருகினார். அவர்களுக்கு ஆண்டவர் எளிய வார்த்தைகளை போதித்தார். அவருடைய இருதயத்தை மாற்றுகின்ற வார்த்தைகளை போதித்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னிடத்திலே வந்து கற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய சுமை லகுவாயும் என்னுடைய நுகம் மெதுவாயும் இருக்கிறது என்று ஆண்டவர் அவர்களுக்கு போதித்தார். தன்னிடத்திலே வருகிற எவரையும் அவர் புறம்பே தள்ளவில்லை. எல்லாரையும் அவர் ஏற்றுக்கொண்டார். சிறு பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டார். வியாதியஸ்தர்கள் எத்தனையோ பேர் ஊருக்கு ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். உலகம் அவர்களை ஒதுக்கி வைத்தது. ஆனால் ஆண்டவர் பாருங்க, எல்லாரையும் ஏற்றுக்கொண்டார், தேடி சென்றார்.
ஒரு வியாதிப்பட்டவன், ஒரு தொழு நோயாளியை யாரும் தொட முடியாது, தொட்டு சுகமாக்கினார் நம்முடைய ஆண்டவர். அவர் ஆற்றுப்படுத்துகிற தேவன் அல்லவா, நல்ல ஆலோசனைகளை வழங்குகிற தேவன் அல்லவா. நமக்கும் அந்த ஆலோசனைகளை அவர் கொடுக்க விரும்புகிறார். நமக்கும் இந்த நல்ல ஆலோசனைகளை கொடுத்து நம்மை நடத்த விரும்புகிற ஆண்டவர் இந்த ஆவியின் வரங்களினால் நம்மையும் நல் ஆலோசனை கொடுக்கிற ஊழியக்காரர்களை அவர் மாற்ற விரும்புகிறார். ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஒரு கிராமத்திலே ஒரு பெண்மணி தன்னுடைய முதிர் வயதிலே இறை அன்பை சொல்லி ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த தாயுடைய ஊழியத்தை அந்த கிராமத்து ஜனங்கள் வெறுத்தார்கள். இந்த பெண்மணி எப்படி நம்முடைய கிராமத்திலே வந்து தங்கி இயேசு கிறிஸ்துவை சொல்ல முடியும் என்று எப்படியாவது அவளை வெளியே துரத்த வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். குறிப்பிட்ட காலம் வரும்பொழுது எல்லா இடங்களிலும் பயங்கரமான பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது இந்த கிராமத்தையும் அந்த பஞ்சத்தின் அந்த கொடூரம் தாக்கியது. சொல்லப்போனால் எல்லா குளங்களும் வற்றிய வேளையில், நீர்நிலைகள் எல்லாம் தண்ணீர் இல்லாத நேரத்தில் அந்த கிராமத்தில் ஒரு முக்கியமான கிணறு ஒன்று இருந்தது. எவ்வளவு கொடும் பஞ்சம் வந்தாலும் அந்த கிணற்றின் தண்ணீர் வற்றுவது கிடையாது. எனவே ஜனங்கள் எவ்வளவு கடுமையான பஞ்சம் வந்தாலும் அந்த கிணத்து தண்ணீரை அவர்கள் தங்கள் வாழ்க்கைக்கு எடுத்துக்கொண்டார்கள், ஜீவனத்துக்கு பயன்படுத்தினார்கள். ஆனால் பாருங்க, இந்த பஞ்சம் அந்த வற்றாத கிணற்று தண்ணீரும் வற்றி போக செய்துவிட்டது. உடனே இந்த கிராமத்து ஜனங்கள் எல்லாம் இந்த வற்றாத கிணறும் வற்றி போனதற்கு முக்கியமான காரணம் இந்த பெண்மணியின் இந்த ஊழியம் தான் அதற்கு காரணம். இந்த பெண்மணி நம்முடைய கிராமத்துக்குள்ள வந்ததினால் பாருங்க, வற்றாத கிணறும் வற்றி போய்விட்டது என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து அந்த பெண்மணி வீட்டுக்கு போனாங்க. நாளைக்கே இந்த கிராமத்தை விட்டு நீ வெளியே செல்ல வேண்டும். எவ்வளவு கோடையானாலும் வற்றாத எங்களுடைய கிணறும் வற்றிவிட்டது, அதற்கு காரணம் நீ இந்த கிராமத்திலே வந்ததின் சாபம் என்று சொல்லி இந்த பெண்மணியை அவர்கள் இகழ்ந்து பேசினார்கள். அன்று இரவு இந்த பெண்மணிக்கு தூக்கம் வரவில்லை. ஆண்டவரே, கொடிய பஞ்சத்தின் காரணமாக எல்லா கிராமங்களிலும் இருக்கிற நீர்நிலைகள் எல்லாம் வற்றி போன வேளையில் இந்த கிணறும் வற்றி போய்விட்டது. இதோ உம்முடைய ஊழியக்காரியாகிய நான் இந்த கிராமத்திற்கு வந்தது நிமித்தம் வந்த சாபம் என்று இவர்கள் சொல்லுகிறார்களே, இந்த நிந்தையோடு நான் எப்படி இந்த கிராமத்தை விட்டு வெளியேற முடியும்? நீர் இருக்கிற இடத்திலே சாபம் அல்ல ஆசீர்வாதம் அல்லவா அங்கே இருக்கும்? நீர் இருக்கிற இடத்திலே வறண்ட இடங்களெல்லாம் வளமாய் மாறும் என்று வேதம் சொல்லுகிறதே, எனக்கு உதவி செய்யும் என்று இந்த தாயார் ஜெபித்து கொண்டே அவர்கள் படுத்து விட்டார்கள். திடீரென்று அவர்களுக்கு ஒரு செய்தி அங்கே உணர்த்தப்படுகிறது. யோவான் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை எடுத்து வாசி. திரும்ப திரும்ப அவர்களுடைய காதுகளிலே அந்த செய்தி வருகிறது. இந்த பெண்மணி யோவான் 11:39 எடுத்து வாசித்து பார்க்கிறார்கள். அதில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, கல்லை எடுத்து போடுங்கள். இதுதான் வார்த்தை. அங்கே சொல்லப்படுகிற சம்பவம் நமக்கு தெரியும். லாசரு கல்லறையில் அடைக்கப்படுகிறார். அவரை இப்பொழுது உயிரோடு எழும்பச் செய்ய வேண்டும். ஆண்டவர் அங்கே இருக்கிற ஜனங்களை பார்த்து இந்த கல்லை எடுத்து போடுங்கள். ஜனங்கள் சொல்லுகிறார்கள் 4 நாளாயிற்று, நாருமே என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் அந்த கல்லை அகற்றுங்கள், கல்லை எடுத்து போடுங்கள். அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது. இந்த பெண்மணிக்கு பாருங்க, கல்லை எடுத்து போடுங்கள், இதான் அன்னைக்கு செய்தி. காலையில் இந்த பெண்மணி எழுந்திருக்கிறாங்க. ஜெபத்தோடு போய் அந்த கிணத்தை போய் எட்டி பார்க்குறாங்க. ஒரு பிரம்மாண்டமான கிணறு. ஒரு சொட்டு தண்ணீர் அந்த கிணத்திலே இல்லை. அந்த கிணத்தின் கீழே ஒரு பெரிய பாறாங்கல் இருக்கிறது. இந்த பெண்மணி ஆண்டவர் தந்த செய்தியை உணர்ந்து கொண்டவர்களாய் அந்த ஜனங்களை எல்லாம் கூப்பிடுகிறார். நான் இந்த ஊரை விட்டு வெளியே போவதற்கு தயார், ஆனால் அதற்கு முன்பதாக நீங்கள் உள்ளே இறங்கி அந்த கல்லை எடுத்து போடுங்கள். எல்லாருக்கும் அது மடத்தனமாக இருந்தது. ஊரை விட்டு போய் என்று சொன்னால் போகாமல் வியாக்கியானம் செய்து கொண்டிருக்கிறார்களே என்று சிலர் பேசினார்கள். ஆனால் சில வாலிபர்கள் முன் வந்தார்கள். எல்லாரும் கிணத்துக்குள்ளே இறங்கினாங்க. ஒரு பெரிய கல், அதை அகற்றுவதற்கு மிகவும் சிரமப்பட்டார்கள். அந்த கல்லை எடுத்து போடுவதற்கு மிகவும் சிரமப்பட்டார்கள். அதை கல்லை அவர்கள் ஒரு வழியாக எடுத்து போட்டார்கள். எடுத்து போட்ட உடனே நடந்த ஒரு அதிசயம் என்ன தெரியுமா? உள்ளிருந்து தண்ணீர் கொப்பளித்து கொண்டு வெளியே வந்தது. ஒரு மாபெரும் ஊற்றுக்கண் திறக்கப்பட்டது.
அந்த தண்ணீர் அப்படியே வந்து அந்த கிணத்தை நிரப்பியது என்று அந்த செய்தியிலே சொல்லப்பட்டதை நான் வாசித்தேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆலோசனைகளை ஏற்ற வேளையிலே தந்து, ஏற்ற வேளையிலே கொடுத்து, இந்த அறிவை உணர்த்தும் வரத்தினால் நம்மை நிரப்புகிறார். அந்த கிராமத்து ஜனங்கள் எந்த பெண்மணியை வெளியே போய் என்று சொன்னார்களோ அத்தனை பேரும் இயேசுவே மெய்யான தெய்வம், இந்த கிராமத்தில் நீங்கள் இருக்க வேண்டும், எங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த அறிவை உணர்த்தும் வரம் என்பது இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மாற்றத்தை கொண்டு வருகிறது. பிரியமானவர்களே, நேற்று தினம் தியானித்த ஞானத்தை போதிக்கும் வரம், இன்று தியானித்த இந்த அறிவை உணர்த்தும் வரம், இந்த வரங்களுக்கு இணையான ஐஸ்வர்யமோ ஆசீர்வாதங்களோ இந்த உலகத்திலே இல்லை. யோபுவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்க, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. இந்த ஞானம், இந்த அறிவு என்னும் பொக்கிஷங்களுக்கு இணையான தங்கமோ வைரமோ வெள்ளியோ நவரத்தினங்களோ இந்த உலகத்தில் நீங்கள் எது சிறந்தது என்று சொல்லுகிறீர்களோ இது எதுவும் இதற்கு நிகரானது அல்ல. அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் வலிமை வாய்ந்த இந்த ஞான வரங்கள், இந்த ஞான வரங்கள் இதை நாம் அநேகர் நாடுவதில்லை. எனக்கு ஒரு குணமாக்கும் வரம் கிடைக்காதா, அற்புதம் செய்யும் வரம் கிடைக்காதா என்று தேடுகிற அநேக ஊழியர்கள் விசுவாசிகளுக்கு மத்தியில் ஆண்டவரே, இந்த ஞான வரங்கள், இந்த ஞானத்தை போதிக்கும் வரம், இந்த அறிவை உணர்த்தும் வரம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே என்று ஆவலோடு நாடுவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும், உங்கள் ஒவ்வொருவரையும் தம்முடைய கரத்தின் வல்ல கருவிகளாய் அவர் எடுத்து பயன்படுத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. கொடுக்கப்பட்ட வேத பகுதிகளை கருத்தூன்றி நாம் தொடர்ந்து வாசிப்போம். இன்னும் அநேக உண்மைகளை கண்டுகொண்டு பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு ஆண்டவருக்காக செயற்கரிய செயல்களை செய்ய நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். தலைகளை தாழ்த்தி இருக்கிற இடத்திலே நாம் ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரம தந்தையே, உம்முடைய தெய்வீக ஆளுகைக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய ஞான வரங்களினால் எங்களை நிரப்புவதற்கு நீ சித்தம் கொண்டிருக்கிறீர். நாங்கள் ஒரு சாதாரண மனிதர்கள் ஆண்டவரே, நாங்கள் ஒரு சாதாரண மண் பாண்டங்கள் ஆண்டவரே. நாங்களோ ஒரு புழுதியைப் போல, குப்பையைப் போல, தூசியைப் போல இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய ஞான வரங்களினால் எங்களை நிரப்பி ஆண்டவரின் மகாபெரிய திட்டங்களையும், ஆண்டவர் படைத்த இந்த மனு குலத்தில் இருக்கிற எல்லா விதமான திட்டங்களையும் எண்ணங்களையும் வகை அறுக்கிற ஒரு உன்னதமான வரத்தினால் எங்களை நிரப்புவதற்கு சித்தம் கொண்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் அநேக வேளைகளே இதை விரும்புவதில்லை. இந்த வரங்களை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள ஆர்வப்படுவது இல்லை. இந்த வரங்கள் எங்களுக்கு வேண்டுமென்று நாங்கள் நாடுவது இல்லை. இந்த வரங்களை நாங்கள் தேடி வாஞ்சிப்பது இல்லை. ஆண்டவரே, இந்த வரத்தினால் எங்களை நிரப்பும் என்று நாங்கள் ஜெபிப்பது இல்லை. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிப்பது இல்லை. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளும், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளும் ஞானத்தின் வரங்களினால் அவர்களை அபிஷேகிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய உன்னதத்தின் வல்லமையினால் நிரப்ப வேண்டும். மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர் அல்லவா? அப்படிப்பட்ட உன்னத ஆற்றலினால் ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை எங்கள் பிள்ளைகள் ஒரு சாதாரண விசுவாசிகளாய் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்ற நிலையோடு தங்கள் வாழ்க்கையை முடித்து விடாமல் அவர்கள் இன்னும் ஆழமாய் இந்த ஞான வரங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டு தாங்கள் சார்ந்திருக்கிற திருச்சபையிலும் குடும்பத்திலும் தேசத்திலும் உள்ள மக்களுக்கு அதை பயன்படுத்துகிற மக்களாய் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. தகப்பனே, நீர் உதவி செய்யும், நீர் ஆளுகை செய்யும். எங்களுடைய திருச்சபையின் மீது ஆளுகை செய்யும், எங்கள் திருமண்டலத்தின் மீது ஆளுகை செய்யும். எங்கள் திருச்சபை தலைவர்கள், எங்களுடைய திருமண்டலத்தின் தலைவர்கள் மீது இந்த ஞான வரங்களின் வல்லமை ஊற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீதியான காரியங்களை செயல்படுத்த, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற தேவ ஆவியின் வரங்களை பெற்றுக்கொண்டு அவர்கள் ஒவ்வொருவரும் செயல்பட உன்னதத்தின் ஆவியானவர் கிருபை செய்ய வேண்டும் என்று தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நீர் ஆளுகை செய்யும். இந்த நாள் முழுவதும் உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன் செல்லட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சங்கீதம் 32:8 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மீது என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்ற வார்த்தையின்படி இதோ உம்முடைய கண்ணை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லும் தூய ஆவியானவர், எங்களை சரியான பாதையில் நடத்துகின்ற தூய ஆவியானவர், நேர்த்தியாய் எங்களை வழிநடத்துகிற ஆண்டவர், செம்மையான பாதைகளே வழிநடத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே
இவை எல்லாவற்றையும் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக, ஆமேன். யாவரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ கிருபையும் தேவ சமாதானமும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தினர் அனைவரோடும் இருப்பதாக. விரைவிலேயே நாம் ஆலயத்தில் வந்து கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொள்ள ஆண்டவர் தாமே நம் அனைவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென்.